விபேசியர் புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கலாம். 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் அவர் பவுல் என்ன பண்ணுகிறார்னா, ஒரு கிரீட்டிங்ஸ், ஒரு வாழ்த்துரை ஆக 1-2 வசனங்கள் அவர் சொல்லுகிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த யூதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஷலோம்னு சொல்லுவாங்க. ஷலோம்னா சமாதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அவங்களுக்கு எப்பயுமே கிரீட்டிங்ஸ். யாருன்னா பார்த்தா ஷலோம் ஷலோம்னு சொல்லுவாங்க. ஆனால் பவுல் என்ன பண்ணுறாருனா இன்னொரு வார்த்தையை ஆட் பண்ணுறார். ஏதோ சமாதானம் மட்டும் இல்லை, இன்றைக்கு கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. இன்னைக்கு கிருபையா நம்முடைய பதிலாலா இயேசு சிலுவையில் போய் மரித்ததுனால இன்றைக்கு அதன் மூலியமாக தான் என்ன வருதுன்னா சமாதானமே வருகிறது என்று சொல்கிறார். அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்போ ஃபஸ்ட்டு 2 வசனங்கள் எதை குறித்து சொல்லுகிறதுனா கிரீட்டிங்ஸ், வாழ்த்துறை, அதை குறித்து சொல்லுகிறது. 3-14 தான் நம்ம கடந்த 23 செய்தியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கி 24வது செய்தியில் இருக்கோம். இந்த 23 செய்தியிலே நம்ம என்ன பார்த்தோன்னா 3-14 வசனங்களை நாம் பார்த்தோம். அதில் தான் சொல்கிறார், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஃபஸ்ட்டு 2 வசனங்கள் எதை குறிச்சுன்னா வாழ்த்துறை. இந்த 3-14 எதை குறித்து சொல்லுகிறதுனா ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அதில் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா பிளான் பண்ணுறார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று என்ன பண்ணுறாருனா பிளான் பண்ணுகிறார். பிளான் மட்டும் பண்ணல, அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணுகிறார், அதை நடத்தி காட்டுகிறார். இயேசுவின் மூலமா இயேசு வந்து சிலுவையில் போய் மரித்து அதன் மூலயமா அந்த ரட்சிப்பை நம்மளுக்கு சொந்தமாக்க உதவி செய்கிறார். அது மட்டும் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருனா அதுக்கு அச்சாரமாக இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். அதனால தான் 14வது வசனத்தில் நாம் போன செய்தியில் பார்த்தோம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். ஒரு நாள் நம்ம மீட்கப்பட போகிறோம். ரட்சிப்பு இன்னும் முழுமையடையலை. ஆல்ரெடி பைபிள் காலையில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாட் எட் நடந்துருச்சு, ஆனால் நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு இன்னும் முழுமையடையலை. ஒரு நாள் என்ன ஆக போகுதுன்னா ரட்சிப்பு முழுமையடைக்க போகிறது. அதற்கு அச்சாரமாய் என்ன பண்ணுறாருனா பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அச்சாரம், அந்த வார்த்தையை தான் பார்த்தோம் போன செய்தியில். அச்சாரம்னு சொன்னால் என்னது? அச்சாரம் சொன்னால் என்னதுன்னா முதற் பலன் என்று ஏர்னஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஏர்னஸ்ட்னா என்னதுன்னா முதற் பலன் என்று சொல்வார்கள். ஒரு 10 லட்ச ரூபாய் லேண்ட் இருக்குது, நம்ம போய் வாங்குகிறோம். ஆனால் நம்மக்கிட்ட அந்த போதுமான பணம் இல்லாத காரணத்தினால நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு முதற் பலனாக, ஒரு முன்பணமாக என்ன பண்ணுறோன்னா 1 லட்சத்தை நாம் செலுத்துகிறோம். அப்போ அந்த உரிமையாளர், அந்த ஓனருக்கு, லேண்ட் ஓனருக்கு ஒரு நம்பிக்கை வருது, கண்டிப்பாக இவங்க மீதி 9 லட்சத்தை கொடுத்து வாங்கிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை வருது. அதே போல் இன்றைக்கு பரிசுத்தாவின் அச்சாரம் என்னன்னா, இன்றைக்கி ஒரு முதற் பலனாக நாம் மீட்கப்பட போகிறோம், ஒரு நாள் ரட்சிக்கப்பட போகிறோம். அதற்கு முதற் பலனாக பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவன் அச்சாரமாக கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு தான் உதாரணம்லாம் பார்த்தோம். ஒரு நாள் என்ன ஆக போகிறோன்னா சாவாமை நமக்கு வரப்போகிறது. ஒரு நாள் சாவே போகிறது கிடையாது, சாகவே போகிறது கிடையாது. ஆனால் இன்றைக்கு அதோடைய முன்ருசியை நம்ம இந்த உலகத்தில் அனுபவிக்கலாம். முன்ருசின்னா என்னதுன்னா அதுடைய சுகத்தை நாம் இந்த உலகத்திலே அனுபவிக்கலாம். அதுதான் பரிசுத்த ஆவியின் அச்சாரமாக இருக்கிற வசனம் சொல்லுது, அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அப்போது இன்னைக்கு பரிசுத்தாவியான் அச்சாரமாக இருக்கிறதுனால, பரிசுத்தாவியான் முதற் பலனாக எனக்குள்ளே இருக்கிறதுனால, இன்றைக்கு ஒரு நாள் நான் சாவாமை, ஒரு நாள் நல்லா ஜீவனோடு இருக்க போகிறேன், சாவே என்னை தொட போகிறதில்ல. ஆனால் அதற்கு முதற் பலனாக இன்றைக்கு நான் இந்த உலகத்திலே சுகத்தை அனுபவிக்க முடியும். ஆமென். ஒருவேளை வியாதியில் இருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணணும்னா சுகத்தை உங்கள் சரீரத்திலே கொண்டு வர முடியும். ஆமென். அப்போ சுகம் மட்டும் கிடையாது, எல்லாமே அப்படி தான். ஆசீர்வாதம். ஒரு நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தங்க
தங்க ரோட்டில் நடக்க போகிறோம். கேட்லாம் எப்படி இருக்க போகுதுன்னா தங்க கேட்டில் இருக்க போகுது பரலோகத்தில். ஆனால் அதுக்கு முன் ருசியாக இன்றைக்கு நாம் ஆசீர்வாதத்தை இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்க முடியும். ஆமேன். அதே போல் தான் சமாதானம், சந்தோஷம். ஒரு நாள் பூரண சமாதானத்தோடு இருக்க போகிறோம், பூரண சந்தோஷத்தோடு இருக்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி அதோடைய முன்ருசியாக இன்றைக்கி பரிசுத்தாவே நமக்குள்ளே இருக்கிறதுனால முன்ருசியாக சமாதானத்தை நாம் ஓரளவுக்கு நாம் அனுபவிக்க முடியும். மற்றவர்களால் முடியாது, ஆனால் நம்ம அனுபவிக்க முடியும். ஏன்னா பரிசுத்தாவியானவர் அச்சாரமாய் இருக்கிறார். அப்போது 1-2 வந்து வாழ்த்துறை ஒரு செக்ஷன் சொல்கிறாங்க. 3-14 ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார்கள். 15-23 என்னதுன்னா பரிசுத்தவான்களுக்கு ஞானமும் அறிவும் உண்டாக வேண்டும் என்பதற்கு ஜெபம். பரிசுத்தவான்களுக்கு ஞானமும் அறிவும் உண்டாக வேண்டும் என்பதற்கு ஒரு ஜெபம். ஒரு சக விசுவாசிகளுக்கு பக்கத்தில் இருக்க சக விசுவாசிகள் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 15-23 வசனங்களில் அவர் கற்றுக் கொடுக்குறார். ஒரு பிரசங்கம் பண்ண போகிறீங்க, செய்தி கொடுக்க போகிறீங்க, செய்திக்கு முன்னாடி அந்த கேட்க போகிற ஜனங்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று இந்த 15-23 வசனங்களில் அவர் சொல்லுகிறார். இப்போ இது 3 பார்ட்டாக 3 செக்ஷனாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து 1-2, அப்புறம் 3-14, அப்புறம் 15-23 3 பகுதிகளாக பிரிக்கலாம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது என்னன்னா எபேசியர் 1ஆம் அதிகாரம் 15-16. ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலுமுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. இங்கே அவர் சொல்லுகிறார் இடைவிடாமல். 16வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. பாருங்கள், ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா நம்ம எப்படி இருக்கணும்னா இடைவிடாமல் நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஆமே. அதை விட ஒரு சந்தோஷம். இன்றைக்கி நிறைய ஊழியத்தை செய்கிறோம். ஏன் செய்கிறோம்? ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி செய்கிறோம், கிராம ஊழியம் செய்கிறோம், வீடு செல்ஃப் ப்ரேயர் நடத்துகிறோம், ஜெபம் பண்ணுறோம். ஏன் அதெல்லாம் நம்ம பண்ணுறோன்னா ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அது செய்கிறதுக்கு கூட ஒரு அளவு தான் நம்ம சந்தோஷம் வரும். ஆனால் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படும் போது நம்மளுக்கு அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு என்றைக்குமே கிடைக்கிறதில்ல. அதனால தான் சொல்கிறார் இடைவிடாமல். பவுல் சொல்கிறார் இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணி. இடைவிடாமல் என்ன பண்ணுறாருன்னா அவர் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, என் ஜெபங்களாலும் உங்களை நினைத்து என்று சொல்லுகிறார். இந்த எபேசியர் 1:15 பார்த்திங்கன்னா ஆனபடினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு. ஏதோ ஒரு காரியத்தை அவர் கேள்விப்படுகிறார். என்ன கேட்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபேசு பட்டணத்தில் பவுல் தான் என்ன பண்ணுறாருனா முதலாக சுவிசேஷத்தை அவர் என்ன பண்ணுறாருனா அவர் சொல்லுகிறார். அதெல்லாம் எங்கே பார்க்கலான்னா அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை பார்க்க முடியும். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் சுவிசேஷத்தை கேட்குறாங்க. அந்த எபேசு பட்டணத்தில் கிட்டத்தட்ட 3 வருடங்கள் அவர் என்ன பண்ணுறாருனா சுவிசேஷத்தை அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அதுக்கப்புறம் கேட்குறாங்க. ஜனங்க என்ன ஆகுறாங்கன்னா ரட்சிக்கப்பட்டுறாங்க, விசுவாசிகளாய் மாறி விடுகிறார்கள். அதுக்கப்புறம் அவங்க ஒரு வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை அவர்கள் வாழுகிறார்கள். ஏதோ ஒரு உணர்ச்சி ரீதியாக அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. உணர்ச்சி ரீதியாக சொன்னால் வருவாங்க, ரட்சிக்கப்பட்டு வந்து உட்காருவாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க, உணர்ச்சியில் இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பேக் அடிக்க ஆரம்பிச்சுவாங்க. நிறைய பேர் அப்படி தான் வராங்க. கொஞ்ச நாள், ஒரு வருஷம் அவங்க நல்லா எமோஷன்லாம் வந்து ஞானஸ்தானம்லாம் எடுத்துடுறாங்க. அப்புறம் என்ன ஆகிடுறாங்கன்னா பின்னாடி அவங்க போக ஆரம்பிச்சிடறாங்க. ஆனால் இவர் என்ன கேள்விப்படுகிறாருன்னா இவங்க ஏதோ எமோஷ்னலாக மட்டும் அவர் இருக்கிற வரைக்கும் 3 வருஷம் எமோஷ்னலாக மட்டும் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ள. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வாழ்க்கையை அவர்கள் தொடர்ந்து அவர்கள் வருகிறார்கள். வெற்றிகரமாக அவர் வாழ்கிறதை அவர் என்ன பண்ணுறாருன்னா கேள்விப்படுகிறார். பாருங்கள், 3 வருஷம் அங்கே ஊழியம் செஞ்சார். அதுக்கப்புறம் 6 வருஷத்துக்கு கழித்து இதை கேள்விப்படுறார். அவர் பாருங்கள், ஒரு இடத்துல இருப்பார், அப்புறம் ஒரு இடத்துக்கு போவார், அப்புறம் மாறிட்டே இருப்பார். கடைசியில் ரோம்லேருந்து அவர் என்ன பண்ணுறாருனா எபேசுக்கு அவர் எழுதுகிறார். சரி, இதுதான் கேள்விப்படுகிறார். இது மட்டும் கேள்விப்படல,
இன்னொரு காரியத்தையும் அவர் கேள்விப்படுகிறார். அது என்னன்னா, அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டு திருப்பியும் நிறைய பேர் இயேசுக்கிட்ட அவருடைய மந்தையில் திருப்பியும் நிறைய பேர் என்ன ஆகுறாங்கன்னா சேர்த்து கொள்ளப்படுகிறதையும் அவர் கேள்விப்படுகிறார். பாருங்க, ஒரு சந்தோஷம் தான். ஒரு மனுஷன் இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுறான்னா எதுக்குன்னா, ஏதோ நம்ம ஊழியம் செஞ்சது மட்டும் இல்லை, இந்த ஊழியம் செஞ்ச அந்த இடத்துல இன்னும் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு வருகிறார்கள். அதை குறித்து அவர் கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாருனா அவர் சந்தோஷப்படுகிறார். இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னதுன்னா, இந்த எபேசு வந்து ஏதோ எபேசு பட்டணத்துக்கு மட்டும் எழுதலை, எபேசு பட்டணத்துக்காக தான் எழுதினார். ஆனால் இது வந்து எங்கே போகுதுன்னா அனைத்து மாகாணங்களுக்கும் இது இந்த எபேசு லெட்டர் வந்து சென்றடைகிறது. பார்த்திங்கன்னா ரோம்லேருந்து அவர் எழுதுகிறார். ரோம் வந்து இங்கே இருக்கும், எபேசு பட்டணம் எங்கே இருக்கும், அது எங்கே இருக்குன்னா ஏசியாக்குள்ளே இருக்குது. அது பக்கத்தில் அந்த என்ன சபைகள்லாம் வரும், லவோதேக்கியா, பிலதெல்பியா, அந்த மாதிரி சபைகள்லாம் அது பக்கத்தில் இருக்குது. ஸோ அவர் அங்கேருந்து எழுதுகிறார். எபேசு பட்டணத்துக்கு மட்டும் போல் இந்த மாதிரி சபைகளுக்கும் இது போய் சென்றடைகிறது. அப்போ இத்தனை பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எபேசியர் புஸ்தகத்தை அவர்கள் வாசிக்கிறார்கள். இப்போது இந்த 15வது வசனத்தை நாம் பார்க்கும்போது நம்ம இதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும்னா, உண்மையான கிறிஸ்தவன் யார் என்பதை சோதித்து கொள்ளலாம். ஆமென். உண்மையான கிறிஸ்தவர்கள் யார் என்பதை நாம் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுதான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த பைபிள் ஸ்டடியுடைய தலைப்பு என்னன்னா, கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிறவன் எப்படி தன்னை பரிசோதித்து கொள்வது. கிறிஸ்தவன் சொல்லிக் கொள்கிறோம், எப்படி அதை டெஸ்ட் பண்ணுறது, நம்ம கிறிஸ்தவர்களா இல்லையா? ஆமென். உண்மையான கிறிஸ்தவர்களா நீங்கள்? உண்மையான கிறிஸ்தவர்கள் தானா நீங்கள்? எப்படி சொல்கிறீங்க உண்மையான கிறிஸ்தவர்கள் அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு சொல்ல தெரியாது. ஆனால் இன்றைக்கி நாம் உண்மையான கிறிஸ்தவர்களா என்று நாம் என்ன பண்ண போகிறோம்னா டெஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா வசனமே அதான் சொல்லுது. 2 கொரிந்தியரில் 13:5 வாசிங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களும் என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். என்ன சொல்கிறாருன்னா, டெஸ்ட் பண்ணிப்பாரு நீ உண்மையான கிறிஸ்தவனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். பாருங்கள், 1 யோவானில் பார்த்தீங்கன்னா 1 யோவான் அப்புறம் புதிய ஏற்பாடில் நிறைய டெஸ்ட் இருக்குது. இதெல்லாம் செஞ்சால் உண்மையான கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெஸ்ட்லாம் பாஸ் ஆனால் இவங்க வந்து உண்மையான கிறிஸ்தவர்கள். ஒன்று வந்து என்னதுன்னா, இயேசுவின் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும். அப்புறம் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையில் கீழ்ப்படிய வேண்டும். அப்புறம் ஒருத்தர் நேசிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். அப்புறம் கனி கொடுக்கிறவர்கள், கிறிஸ்தவர்களாக இருந்தால் நம்ம கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் சொல்கிறார். அப்புறம் என்னன்னா, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். அப்போ இத்தனை டெஸ்ட் இருக்குது. இத்தனை டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் தான் கிறிஸ்தவர்கள். ஆனால் பவுல் என்ன பண்ணுறாருனா, இத்தனை டெஸ்ட்லாம் இருக்கட்டும்ப்பா, நான் என்ன பண்ணேன்னா சுருக்கி 2 டெஸ்ட்டாக வைக்கிறேன். அந்த 2 டெஸ்ட்டில் பாஸ் ஆனாலே போதும், நீ கிறிஸ்தவன் சொல்லுகிறார். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது 2 டெஸ்ட்டு என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எபேசியர் 1:15 பார்த்தீங்கன்னா, ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேல் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு. ஒரு டெஸ்ட் என்னதுன்னா, என்ன விசுவாசிக்கிறோம், வாட் வி பிலீவ். 2வது டெஸ்ட் என்னன்னா, எப்படி நடந்து கொள்ளுகிறோம், வாட் வி பிராக்டிஸ். என்ன விசுவாசிக்கிறோம், எப்படி நடந்து கொள்ளுகிறோம். இந்த 2 டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆகிட்டோன்னா நம்ம கிறிஸ்தவர்களும் சொல்லலாம். அது என்ன டெஸ்ட்டு, என்ன விசுவாசிக்கிறோம், அது என்ன பார்க்க போகிறோம். எப்படி நடந்து கொள்கிறோம் அதை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். இந்த விசுவாசமும் இந்த நடத்தையும் எப்பவுமே பிரிக்கவே முடியாது. இது எப்பவுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்ந்து போயிட்டே இருக்கும். விசுவாசம் இருந்துச்சுன்னா அவங்க நடத்தையில் காட்டுவாங்க, விசுவாசம் இருந்துச்சுன்னா அவங்க நடத்தையில் காட்டுவாங்க. இதுக்கு வசனம் இருக்குது. 1 கொரிந்தியரில் 13:1-2 வாசிங்க. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும், இங்க சொல்றார், நான் மனுஷ பாஷையிலும் தூதர் பாஷையிலும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், கிறிஸ்தவனா இருந்து மனுஷ பாஷையிலும் நான் விசுவாசியா இருக்கிறேன். மனுஷ பாஷை, தூதர் பாஷைனா என்னன்னா அந்நிய பாஷை.
அந்நிய பாஷைலாம் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும். பாருங்க, என்னதான் நம்ம அந்நிய பாஷையில் பேசினாலும் அன்பு நமக்கு இல்லைன்னா விசுவாசியாக இருக்கிறோம், ஆனால் அது நடத்தையில் அன்பு இல்லைன்னா நம்ம எப்படி இருக்கிறோம்னா சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம். என்ன சொல்கிறாருன்னா, வெண்கலம் பார்த்துறீங்களா? சத்தமிடுகிற வெண்கலம் என்ன பண்ணோம்? சவுண்டு மட்டும் தான் கேட்கும், அதனால ஒரு யூஸும் கிடையாது. கை தட்டினா என்ன கேட்கும்? சத்தம் கேட்கும், அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு சொல்கிறார். அப்போது நம்ம அந்நிய பாஷைலாம் பேசினாலும் நம்ம என்ன பண்ணாலும் அன்பு நமக்கு இல்லைன்னா எப்படி இருக்கிறோன்னா நத்திங்னு சொல்லிடுறாரு. அப்போ விசுவாசமும் நடத்தி ஒன்றுக்கு ஒன்று போகுதுன்னு சொல்கிறார். அடுத்த வசனம் பாருங்கள். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கிறவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. இங்கே சொல்கிறார், நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாக இருந்தாலும், நான் ப்ராஃபட்டாக இருந்தாலும், நான் என்ன பண்ணுறேன்னா மற்றவங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொன்னாலும் சகல ரகசியங்களும் கர்த்தர்கிட்ட இருந்து சகல ரகசியங்களும் கேட்டு நான் தெரிஞ்சாலும் சகல அறிவையும் அறிந்தாலும், எல்லா ஞானமும் எனக்கு இருந்தாலும், வேதத்தின்படி எல்லா ஞானமும் இருந்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும், நான் சில காரியங்கள்லாம் விசுவாசத்தில் பெரிய பெரிய காரியங்கள் நான் செஞ்சாலும் அவர் சொல்கிறாரு அன்பு உனக்கு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அப்போ விசுவாசிக்கு என்ன இருக்கணும்னா விசுவாசம் மட்டும் இருக்கக்கூடாது, அது நடத்தையிலும் காட்ட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா யாக்கோபு 2:20 வாசிங்க. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டும். அப்போ விசுவாசமும் கிரியையும், கிரியைன்னா என்னதுன்னா அது நடத்தைன்னு சொல்கிறாங்க. அப்போ விசுவாசமும் கிரியையும் என்றைக்குமே மாறாது, என்றைக்குமே அதை செப்பரேட்டு பண்ணுறக்கூடாது. விசுவாசம் இருந்தால் அதை கிரியையில் நாம் காட்ட வேண்டும். அப்போது என்ன விசுவாசிக்கிறோம், எப்படி நடந்து கொள்கிறோம், இது ரெண்டும் ஒரு கிறிஸ்தவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டீங்கன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் உண்மையான கிறிஸ்தவங்கன்னு சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நாம் பார்க்க போகிறோம், இதை ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்ன விசுவாசிக்கிறோம், என்ன விசுவாசிக்கிறோம்னா இங்கே சொல்கிறாரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தையும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும். எப்பவுமே என்ன ஃபஸ்ட்டில் வரணும்னா விசுவாசம் எப்பயுமே ஃபஸ்ட்டில் வரணும். என்றைக்குமே நடத்தையே நீங்கள் முன்னாடி போட்டுறக்கூடாது. எப்பயுமே என்ன வரணும்னா விசுவாசம் தான் எப்பயுமே ஃபஸ்ட்டில் வரணும். பாருங்கள், நம்ம கேட்போம் கிறிஸ்தவங்கன்னா யாருங்க அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கிறிஸ்தவங்கலாம் ரொம்ப நல்லவங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நடத்தையை அவர்கள் முன்பாக வைத்து விடுகிறார்கள். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா நல்லவங்கனால கிறிஸ்தவர்களா இல்லை. இன்றைக்கி நல்லவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் அத்தனை பேருங்களும் யாருன்னா கிறிஸ்தவர்களுக்கு விரோதமானவர்கள். அப்போது கிறிஸ்தவங்கன்னா யாருன்னா நல்லவங்க கிடையாது, கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால அவன் நல்லவனாக இருக்கிறான். அப்போது விசுவாசத்தை நம்ம எப்பவுமே எங்கே போடணும்னா முன்பாக போடணும், நடத்தையை நம்ம பின்னாடி போட்டுருக்கிறோம். என்ன விசுவாசிக்கிறோம், என்ன விசுவாசிக்கிறோம், யாரை விசுவாசிக்கிறோம்? இயேசுவை விசுவாசிக்கிறோம், தேவனை விசுவாசிக்கிறோம். தேவனை விசுவாசனால கிறிஸ்தவர்களா நம்ம? அப்படியா? நம்ம இயேசுவை விசுவாசிக்கிறோம், தேவனை அதனால கிறிஸ்தவர்களா? யாக்கோபு 2:19 பாருங்க. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லது தான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. அப்போது நம்மளும் விசுவாசிக்கிறோம், தேவன் உண்டென்று விசுவாசிக்கிறோம், இயேசு உண்டென்று விசுவாசிக்கிறோம். அப்படி செய்கிறது நல்லது தான், விசுவாசிக்கு நல்லது தான். அப்புறம் சொல்கிறாரு பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்கிறது. அப்போ பிசாசுகளும் இயேசுவை என்ன பண்ணுதுன்னா விசுவாசிக்குது. அப்போ பிசாசு கிறிஸ்டியனா? அப்போது விசுவாசிக்கிறதுனா என்னது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள
உங்கள் விசுவாசம்னா என்னது அப்படின்னு இங்கே சொல்லுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த எபேசு பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைக்கிறாங்க. என்ன விசுவாசம் வைக்கிறாங்கன்னா, என்ன சொல்ல வர்றாருன்னா, இயேசுவே அவங்களுடைய வாழ்க்கையில் மையமாக இருக்கிறார். ஆமென். இயேசுவே மையமாக இருக்கிறாருன்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்த விட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசுவை அதிகமாய் அவர்கள் நேசிக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, எப்பவுமே ஆண்டவரோட ஒரு ஃபெலோஷிப் வச்சுக்கிறாங்க. எப்பயுமே ஆண்டவரோட ஒரு ஐக்கியம் வைத்து கொள்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அவருடைய வார்த்தையின்படி அவர்கள் நடக்கிறார்கள். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்துவ மேல் விசுவாசம்னா இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் மையமாய் வைக்கிறது. ஆமென். நான் கேட்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எஸ் நான் விசுவாசிக்கிறேன். இயேசுடைய கன்னி பிறப்பை விசுவாசிக்கிறீங்களா? எஸ் நான் கன்னி பிறப்பை விசுவாசிக்கிறேன். இயேசு அற்புதம் செய்கிறார், விசுவாசிக்கிறீங்களா? இயேசு அற்புதம் செய்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். இயேசு திருப்பியும் வரப்போகிறார், விசுவாசிக்கிறீங்களா? இயேசு திருப்பியும் வரப்போகிறார், எஸ் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இயேசுக்காக வாழுவீங்களா அப்படி கேட்கும்போது எஸ் நான் கண்டிப்பாக இயேசுக்காக வாழ்வேன். அப்புறம் எப்போ சர்ச்சைக்கு போனீங்க கேட்டிங்கன்னா போன கிறிஸ்மஸுக்கு நான் சர்ச்சைக்கு போகிறேன். இதுக்கப்புறம் எப்போ சர்ச்சைக்கு போக போகிறீங்க? அடுத்த கிறிஸ்மஸுக்கு நான் சர்ச்சை. அப்போ அவங்க என்ன விசுவாசிக்கிறாங்க? ஒன்றும் விசுவாசிக்கல. இயேசு அவங்களுடைய வாழ்க்கையில் மையமாக இல்லை. ஆமென். விசுவாசிக்கிறோம் சொல்கிறோம். விசுவாசிக்கிறேன்னா என்னது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம்னா என்னது? நம்முடைய வாழ்க்கையில் இயேசு மையமாக இருக்கிறாரா? ஆமென். அல்ல, இயேசு மையமாக இருக்கிறதுனா என்னன்னா, அவரோடு நாம் ஐக்கியம் கொள்ளுகிறோமா? எல்லாத்த விட அவரை நேசிக்கிறோமா? அவருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் செலுத்துகிறோமா? இன்றைக்கு நம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் மையமாய் வைத்திருக்கிறதுனால தான் சண்டே மட்டும் பத்தலை பாருங்கள். நம்மளுக்கு எப்போ ப்ரேயர் வைப்பாங்க அப்படின்னு பார்த்துன்னு இருக்கோம். செல்ஃப் ப்ரேயர் அட்டன் பண்ணுறோம். ஃபாஸ்டிங் ப்ரேயர், ஈவினிங் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்தாலும் காலையிலையும் வரோம். ஏன்? நாம் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் மையமாய் வைத்திருக்கிறோம். ஆமென். அவர் பின்னாடியே வருது. அதிகமாக வீட்டில் ஹஸ்பண்ட் வந்திருப்பார், வேலைக்கு போயிட்டு வந்திருப்பார். ஆனால் அவரை நேசிக்கிறதை விட நம்ம என்ன பண்ணோம்னா, சபைக்கு வந்து உட்காந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கணும்னு நினைக்கிறோம். எல்லாத்த விட அதிகமாக நம்ம தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறோம், அவரோட ஐக்கியம் கொள்ளணும்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லை, அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம இயேசுவை நாம் மையமாய் வைத்திருக்கிறோம். பாஸ் ஆகிட்டிங்களா? அது மட்டும் இல்லை, இது மட்டும் அவர் சொல்ல, இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம்னா ஏதோ இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் மையமாய் வைக்கிறது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறார். என்ன அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம்னா அவன் என்ன பண்ண மாட்டான்னா, தன்னுடைய நீதியை மேன்மை பாராட்ட மாட்டான், இயேசுடைய நீதியை அவன் மேன்மை பாராட்டுவான். அவனுக்கு என்னன்னா, அவனுடைய ஃப்ளஷ் மேலே அவனுக்கு கான்ஃபிடென்ஸே இருக்காது, அவனுடைய சுயத்தின் மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கையே இருக்காது, இயேசுவின் மேலே அவனுக்கு நம்பிக்கை இருக்கும். அவன் என்ன சொல்கிறான்னா, என்னுடைய நீதி எப்படி இருக்குன்னா அழுக்கும் கந்தையமாக இருக்கிறது, நான் இயேசுவிய நீதியை நான் சார்ந்துக்கிறேன் என்று சொல்லுகிறான். பிலிப்பியர் 3:3 வசனத்தை வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து. இங்கே பார்த்தீங்கன்னா, ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இராமல், அவனுக்கு என்னன்னா மாம்சத்தின் மேலே நம்பிக்கையே வரமாட்டேங்குது. அவனுடைய செல்ஃப் மேலே, அவனுடைய ஃப்ளஷ் மேலே, அவனுடைய சுயத்து மேலே, அவனுடைய மாம்சத்தின் மேலே அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அவனுக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்குன்னா, இயேசுவின் மேலே அவனுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆமென். இயேசுவே என்னை ரட்சிக்கிறான்னு சொல்கிறான். நான் ரட்சிக்கல, இயேசுவே என்னை ரட்சிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் சர்ச்சு 3 சர்வீஸில் பிரசங்கம் பண்ணாலும், சண்டே 3 சர்வீஸில் பிரசங்கம் பண்ணாலும், ஊழியம் செய்கிற ஆண்டவரே, அதுக்கப்புறம் வர்ஷிப்லாம் பண்ணுற ஆண்டவரே, சாங்ஸ்லாம் பண்ணுற ஆண்டவரே, இல்லாததுக்கு அது ப்ராக்டிஸ்லாம் பண்ணுற ஆண்டவரே, 3 நாள் பைபிள் ஸ்டடி நடத்துகிற ஆண்டவரே, அதுக்கு உட்காந்து தனியாக ப்ரிப்பேர் பண்ணுற ஆண்டவரே, இதெல்லாம் செய்கிறேன். இதெல்லாம் செய்கிறதுனால என்னை கொஞ்சம் தகுதிப்படுத்திக்கோங்க.
என்னை உனக்கு முன்பாக வந்து நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு தகுதியை கொடுங்க ஆண்டவரே, என்னை பரலோகத்துக்கு கொண்டு போயிடுங்க அப்படின்னு நான் சொன்னால் ஆண்டவர் சொல்வார், இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கு முன்பாக எப்படி இருக்குன்னா இது நத்திங். அதனால நல்லதே பண்ணக்கூடாதா? நல்லதே பண்ணக்கூடாதுலாம் இல்லை. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் வாசிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். இங்கே பாருங்க, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். நம்ம தேவனுக்குள்ளே, நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதுனால, இன்னைக்கு நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதுனால நான் நல்ல காரியங்களை என்னால் செய்ய முடியும். நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதுனால இன்னைக்கு ஆடு என்ன பண்ணோம், என்ன குட்டி போடும்? ஆட்டுக்குட்டியை தான் போடும். சிங்கம் சிங்கக்குட்டியை தான் போடணும். நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதுனால, அவர் என்ன ஒர்க் பண்ணதுனால, அவர் என்ன உருவாக்குனதுனால எனக்குள்ளேருந்து நல்ல காரியங்கள் தான் பிறக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு நான் வந்து கடவுள் என்ன தான் நான் பர்ஃபெக்டாக இருந்தாலும் கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆமாம், ஏற்றுக்கொள்ள மாட்டார். நம்முடைய நீதி எப்படின்னா அழுக்கும் கந்தையும், அதனாலாம் எதுவும் பண்ண மாட்டேன், நான் பாவம் நல்லா செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. பாருங்கள், இன்றைக்கி நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதுனாலே நம்ம நல்ல காரியங்களை மட்டும்தான் செய்யவே முடியும். ஆமென். எவ்வளோதான் எதனா பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்கு மேலே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டே போக மாட்டேங்குது. ஏன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்கள், கிரிக்கெட் மேட்ச் போகிறோம். கிரிக்கெட் மேட்ச் போகும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, டிக்கெட்டு எடுத்துகிட்டு போகிறோம். அவங்க டிக்கெட் இல்லை, நம்மளே பிரிண்ட் பண்ணி ஒரிஜினல் மாதிரியே எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம். அவன் பார்க்குறான், எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் இது டூப்ளிகேட் டிக்கெட் மாதிரி இருக்குதுன்னு அவன் என்ன பண்ணான்னா சொல்லி உங்களை விட மாட்டேன், அவன் அமுச்சு விட்றான். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் பண்ணிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பர்ஃப்யூம்லாம் போட்டு ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. நான் இது செஞ்சுருக்கேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறேன். எப்படின்னா என்ன ஸ்டேடியம்குள்ளே விட்டுருங்க அப்படின்னு தேவன்கிட்ட போய் நிற்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இது எனக்கு முக்கியம் இல்லை, இயேசுடைய நீதி இருக்கா, இயேசுடைய நீதியை வச்சுருக்கியா, ஒரிஜினல் வச்சுருக்கியா, ஒரிஜினல் வச்சா நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டேடியம்குள்ளே விட்டுறேன்னு சொல்கிறார். ஆமேன். என்ன தான் நீங்கள் பர்ஃப்யூம்லாம் போட்டு அவருக்கு முன்பாக போயிட்டு நின்னாலும் அவர் சொல்லுவார், இல்லைப்பா இயேசுடைய நீதி உன் மேலே இருக்கா, உள்ளவா. ஆமேன். இன்றைக்கி நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதுனால இயேசுடைய நீதியை நம்ம மேலே போட்டு என்ன பண்ணுறாருனா நம்மை பரலோகத்துக்கு அவர் கொண்டு போக போகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அதனால் நம்மளுக்கு இது மேலே கான்ஃபிடென்ஸ் வந்துடக்கூடாது. என்ன தான் பாவம் செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட தைரியமாக போயிட்டு ஆண்டவரே என்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் அவன் என்ன சொல்கிறாருன்னா வாழ்வடைவான். அப்படி போயிட்டு பாவம் செஞ்சுட்டா கூட நம்ம பேக் அடிச்சிடக்கூடாது. பேக் அடிக்கிறோன்னா என்ன பிரச்சனைனா அவனுடைய நீதியை அவன் சார்ந்து கொள்ளுகிறான்னு அர்த்தம். பாவம் செஞ்சால் கூட நம்ம என்ன பண்ணணும், பாவம் செய்யக்கூடாது. சப்போஸ் செஞ்சால் கூட என்ன பண்ணலான்னா அவருக்கு முன்பாக போயிட்டு அந்த பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா நமக்கு இரக்கத்தை காட்டுகிறார். அல்லேலூயா. அப்போது அவனுடைய ஃப்ளெஷ் மேலே, அவனுடைய சுயத்தின் மேலே அவனுக்கு நம்பிக்கை இருக்கிறாது. ஃபஸ்ட்டு என்னது, இயேசு கிறிஸ்துவின் மேலே உள்ள விசுவாசனா என்னது, இயேசுவே மையமாக வைக்கிறதுனா எதையும் அன்பு செலுத்தாமல் அவரை மட்டும் அன்பு செலுத்துது, அவரோட ஐக்கியம் கொள்ளுகிறது, அது மட்டும் இல்லை, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறது, அதெல்லாம் மையமாக வைக்கிறது, அது மட்டும் இல்லை, அது மட்டும் போதா, அது மட்டும் இருந்தால் இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் இல்லை. இன்னொன்றும் அதிகமாக அவனுடைய மாம்சத்தில் அவன் கான்ஃபிடென்ட் வைக்க மாட்டான், நம்பிக்கை வைக்க மாட்டான். தேவனுடைய நீதியில் அவன் நம்பிக்கை வைப்பான். ஆமேன். ஃபஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டு இருப்பீங்க, செகண்டில் பாஸ் ஆகுறீங்களா என்ன தெரில. செகண்டில் நான் இன்னும் பாஸ் ஆகிடணும். நம்முடைய நீதி எப்படி இருக்குன்னா அழுக்கும் டங்கு கழிவு தான். என்ன தான் நம்ம பெல்ட்டி அடித்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ரெண்டாவது டெஸ்ட்டு என்ன சொல்லுகிறாருன்னா, பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து கேள்விப்பட்டு. ஃபஸ்ட்டு விசுவாசம் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்னா அன்பு வந்துடும். பாருங்கள், இயற்கையாகவே நாம் ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுறோன்னா பகைக்கிறோம். அது ஏன் பகைக்கிறோன்னா, விழுந்து போன ஒரு நிலைமையில் இருக்கிறோம், மறுபடியும் பிறக்காதனால
இன்றைக்கி ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுறாங்க, பகைக்கிறாங்க. நான் பாவம் உள்ளே வந்ததுனால அந்த பகையும் என்ன வந்துச்சுன்னா உள்ளே வந்துடுச்சு. அதனால் யாருக்கையும் நம்ம அன்பு செலுத்த முடியல. ஆனால் நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறதுனால நாம் ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுறோன்னா அன்பு செலுத்துகிறோம். இங்கே தீத்து 3ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. 3:1-2. துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்கவும், சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாக இருக்கவும், ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. இங்கே பவுல் தீத்துக்கிட்ட சொல்கிறாரு, துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்கவும். அதிகாரம்னா என்னதுன்னா கவர்மெண்ட்லாம் அடங்கியிருக்க சொல்கிறார். அடங்கியிருக்கவும் சகலவித நற்கிரியைகளும் செய்ய ஆயத்தமாக இருக்கவும், ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாக எல்லா மனுஷரும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டுனா என்னதுன்னா சொல்லி கொடு. பாருங்க, பாவத்தை குறித்து யாரும் சொல்லி கொடுக்க தேவையில்லை. பாவம் என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாவம் செய்கிறோம். தாய்மொழி தமிழுக்கு என்ன பண்ணுவோம், டியூஷனுக்கு அனுப்புவோம். ஆனால் பாவம் செய்கிறதுக்கு எதனா டியூஷன் அனுப்புகிறீங்களா? யாரும் டியூஷனுக்கு அனுப்புறது கிடையாது. அவன் நேச்சுரலாகவே இயற்கையாகவே அவனுக்கு என்ன வந்ததுன்னா யாரும் சொல்லி தரத்தால அவனே என்ன பண்ணிடுறான், பாவம் செஞ்சிடறான். குழந்தை கூட என்ன பண்ணோம், இந்த சாக்லேட் பாரு தந்து பார்த்தா என்ன இல்லைன்னா சாக்லேட்டே இல்லை. போய் அந்த சொல்லி கொடுக்குறது யார் கற்றுக் கொடுத்தா, குழந்தைக்கு. அப்போது இயற்கையாகவே என்ன வருதுன்னா அந்த பாவம் அவனுக்குள்ளே இருக்கிறது. ஆமென். அது யாரும் சொல்லித்தர தேவையில்ல. ஆனால் நல்ல காரியங்களை சொல்லி கொடுக்கறது, நல்ல காரியங்களை நாம் செய்கிறதுக்கு என்ன சொல்கிறாருன்னா பவுல் தீத்துக்கிட்ட கற்றுக்கொடு, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணு, நினைப்பூட்டு, டீச் பண்ணு. ஏன்னா நமக்கு ஒரு எபிலிட்டி இருக்குது, நம்மளுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது. புதிதாய் நாம் பிறந்திருக்கிறதுனால நமக்கு கற்றுக் கொடுத்தா என்ன ஆகிடுவோம், நல்லா ஆகிடுவோம். சொல்லிக் கொடுக்க நம்ம என்ன ஆகிடுவோம்னா நல்லா ஆகிடுவோம். இன்றைக்கி புறஜாதிக்கிட்ட என்ன தான் அவனுக்கு நீ இதை பண்ணாத, குடிக்காத, இதை செய்யாத, அந்த தப்பு பண்ணாத என்ன தான் அவன் சொன்னாலும் அவன் அதை ஏற்றுக்க முடியாது, அவன் அதை திருப்பியும் செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கி நம்மக்கிட்ட சொன்னால் நம் புதிதாய் பிறந்திருக்கிறதுனால நம்மளுக்குள்ள எபிலிட்டி இருக்குது, நம்ம அந்த ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றல் என்ன பண்ணோன்னா நம் நல்ல காரியங்களை செய்ய உதவி செய்யும். ஆமென். பாருங்கள், பிக்கு இருக்குது, பன்னி இருக்குது. பன்னி கூட என்ன பண்ணுறீங்கன்னா சிங்கத்தை விட்டுறீங்க. கொஞ்ச நாள் விட்ட உடனே சிங்கம் என்ன ஆகிடுதுன்னா பன்னி போலவே ஆகிடுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா சிங்கத்தை கூப்பிட்டு எங்கே விட்றீங்கன்னா திருப்பியும் சிங்கங்களோட விடுறீங்க. இப்போ என்ன பண்ணுதுன்னா சிங்கம் என்ன பண்ணுதுன்னா திருப்பி பன்னி மாதிரியே பண்ணிருக்கு. கூட இருக்க சிங்கங்கள்லாம் சொல்லுது, நீ சிங்கம், நீ ஏன் பன்னி மாதிரி பண்ணுற, நீ சிங்கம் 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 சொல்ல 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 அது என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சிங்கமாக ஆயிடுது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. இங்கே வந்துடுறாங்க, இன்னும் அவங்க பழைய ஆட்கள் போலவே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அவங்கள திட்டுறதுலாம் கிடையாது. என்ன சொல்கிறோன்னா நீ சிங்கம், நீ சிங்கம், நீ பண்ணலாமா, சிங்கம் இப்படி பண்ணலாமா சொல்லி 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 அவன் சிங்கம் போல அவன் மாறி விடுகிறான். ஆமென். அதனால தான் சொல்கிறாரு, நினைப்பூட்டினாலே நீ இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலே நீ சொல்ல 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 அவன் சிங்கமாக மாறிடுவான். ஆமென். அதனால் குழந்தைங்களை திட்டாதீங்க, ஏன்டா இப்படி பண்ணுற அதெல்லாம் இல்லை. நீ யார் தெரியுமா, தேவனுடைய பிள்ளை. சொல்ல 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 அவன் மாறிடுவான். ஏன்னா அவன் புதிதாக பிறந்திருக்கிறான், அவனுக்குள்ளே அந்த ஆற்றல் இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதுனால அவன் நல்ல காரியங்களை அவனால் செய்ய முடியும். ஆமென். அல்ல. அடுத்த வசனம் பாருங்கள், எப்படி இருந்தோம், நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம்னு சொல்லுகிறார்.
ஏனெனில் ஆ. முற்காலத்திலே நாமும் ஆ. புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் பாருங்க, ஏனெனில் நம்ம எப்படி இருந்தோம் சொல்றார். முற்காலத்துல நம்ம எப்படி இருந்தோம்னா புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடந்தவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமா இருந்தோம். நம்ம முன்னாடி அப்படிதான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன ஆயிட்டோம்னா பகைக்கிறவளா இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம ஒருவரை ஒருவர் நாம் அன்பு செலுத்த ஆரம்பித்து விட்டோம். ஏன் ஆரம்பித்து விட்டோம்? ஏன்னா கிறிஸ்து நம்மளுக்குள்ள வந்துட்டார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள வந்துட்டார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கிறதுனாலே நமக்கு என்ன கனி வருதுன்னா அன்பு வருகிறது. ஆமென். விசுவாசம் வந்தோடனே என்ன ஆகுதுன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டவனே பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள வந்துடுறாரு. பரிசுத்த ஆவியானவர் வந்தவனே என்ன ஆகுதுன்னா நாம் மற்றவர்களை நாம் அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறோம். ஆமென். விசுவாசம் அப்புறம் நடத்த. இங்க இன்னொரு காரியத்தை சொல்றார். எபேசியர் 1:15 பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுள்ள, இங்க பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் ஆல் செயின்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. இங்க ஏன் இதை இந்த வசனங்கள் நான் வாசிச்சேன்னா இந்த யூதர்களுக்கும் இந்த புறஜாதிகளுக்கும் ஒரு பெரிய ஒரு பிளவு இருந்துச்சு. யூதர்கள் புறஜாதிகள் என்ன சொல்லுவாங்கன்னா நாயின்னு சொல்லுவாங்க. புறஜாதிகள் யூதர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா பன்னின்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் என்னன்னா அந்த காலத்தில் ஒத்தே போகாது. ஆனால் என்ன ஆகுதுன்னா இவர்கள் ரெண்டு பேரும் எங்கே வராங்கன்னா சபைக்கு வராங்க. சபைக்கு வந்தோடனே என்ன ஆகுதுன்னா இந்த மாபெரும் பிளவு என்ன ஆகுதுன்னா ஒன்றாகுது. ஆமென். அதனால சொல்கிறாரு நீங்கள் அப்படி தான் இருந்தீங்க. எபேசு பட்டணத்தில் யூதராக இருந்தீங்க, புறஜாதியாக இருந்தாங்க. ரெண்டு பேருக்கு ஒத்து போகாது. ஆனால் இன்னைக்கு ரெண்டு பேரும் வந்துட்டீங்க. இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வந்துச்சு. இப்போ என்ன வந்துச்சுன்னா பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுள்ள உங்கள் அன்பை குறித்து எல்லாரையும் நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். ஆமென். ஃபஸ்ட்டு என்னது? விசுவாசம். ரெண்டாவது நடத்த. இந்த கிறிஸ்தவர்களுக்கு இந்த ரெண்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம்? நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று சொல்லலாம். கடைசியாக நம்ம வாசித்து முடிக்கலாம். எபேசியர் 1:15. ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு. இதுதான் கேள்விப்படுகிறார். என்ன கேள்விப்படுகிறார்? விசுவாசத்தை கேள்விப்படுகிறார். அது மட்டும் இல்லை, அவர்கள் பரிசுத்தவான்கள். அவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னா யூதரும் புறஜாதிகளும் ஒரு விரோதமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன கேட்குறாருன்னா நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி ஆயிட்டீங்கன்னா ரொம்ப ஒற்றுமையாக ஆயிட்டீங்க. ஆமென். இன்னைக்கு ஆனால் தான் யார் வந்தாலும் தாழ்ந்த ஜாதியாக இருக்கலாம், மேலான ஜாதியாக இருக்கலாம், ஆனால் இங்கே சபைன்னு வந்துட்டாலே எல்லாரும் ஒன்று தான். ஏன்னா அவனுக்குள்ளேயும் கிறிஸ்து இருக்கிறாரு, எனக்குள்ளேயும் கிறிஸ்து இருக்கிறாரு, அவனுக்குள்ளும் பரிசுத்தாவியான இருக்கிறாரு, எனக்குள்ளும் பரிசுத்தாவியாக இருக்கிறாரு. எப்படி பார்க்குறேன்னா என்னுடைய சகோதரன் போல நான் பார்க்கிறேன். ஆமென். ஆனால் பாவிங்க பரிசுத்தவான்களோட ஒட்ட மாட்டான். ஆனால் பரிசுத்தவானோடு அவன் ஒட்டுவான். ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் அவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறான், நானும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன். நான் யாருன்னு தெரியும், அவன் யாருன்னு தெரியும். ஆனால் என்ன பண்ணுறான்னா அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறோம். அந்த பொறாமை அந்த இதுவெல்லாம் நம்மளுக்கு இல்லை. ஆமென். அதனால தான் இதை பார்த்து இதை கேட்டு அவர் இடைவிடாமல் கர்த்தரை அவர் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். அல்லது எல்லாம் எழுந்து நிற்கலாம், ஜெபம் பண்ணலாம்.